ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 4th செமஸ்டருக்குரிய லாஸ்ட் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். இந்த லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் எப்படி வந்து மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னையோட எக்ஸாம் முடியுது, ஸோ நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை அந்த எக்ஸாம் எழுதுறத எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ண பாருங்க. ஸோ அதாவது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சுட்டு இல்லாட்டி வந்து பாதி நேரத்தில் முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம பாஸ் ஆனால் போதும், இல்லை சும்மா ஏன்னா 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படி இப்படி கால்குலேட் பண்ணால் கூட மார்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து உங்களோட எக்ஸாமோட ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் வந்து ரீசெக்அப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம மிஸ்டேக் கூட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட் பேஜில் யாருமே மிஸ்டேக் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. அந்த டிக் பண்ணுறதும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக கொஸ்டின் நம்பர் இருக்கா, நம்ம வந்து எல்லாத்துலேயும் எழுதிருக்குமா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம், வெப் எசென்சியல்ஸ், அல்கோரிதம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர்ஸில் எப்படி நம்ம ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது போக வேறு பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறத காமனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பிளாக் டயக்ராம் முடிஞ்ச அளவு கொடுக்க பாருங்க. சிக்னல் ஃப்ளோ ஆரோவை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ண பாருங்க. அட்வான்டேஜஸையும் அப்ளிகேஷனையும் தனித்தனியாக பிரித்து வந்து செப்பரேட்டாக வந்து காட்ட பாருங்க. இதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டயக்ராமை கரெக்டாக மார்க் பண்ண பாருங்க. அதே மாதிரி வந்து ஏஎம், எஃப்எம், பிஎம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ஸ் இருந்தால் யூனிட்ஸ் போட பாருங்க. லாங் பேராகிராஃபாக வளவலன்னு போடாமல் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. அல்கோரிதம்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்டெப் வைஸாக வந்து அந்த அல்கோரிதம்ஸ் ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த அவுட்புட் முடிகிற வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங், இன்புட், ப்ரொசீஜர், அவுட்புட் அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருங்க. பிசிரோ கோடெலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அல்கோரிதம் பேப்பரில் பிசிரோ கோட் கான்செப்ட் கேட்பாங்க, அல்கோரிதமும் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சில ஃபார்மேட்ஸை பார்த்துக்கோங்க, ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துக்கோங்க. அதை வச்சு அப்படியே வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு சில ஜென்ரல் இதை வச்சு பார்த்துக்கோங்க. உங்களால் வந்து ஈஸியாக எது கேட்டாலும் அப்ரோச் பண்ண முடியும். டைம் காம்ப்ளெக்சிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த குவிக் சாட், மெட் சாட்லாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறத நிப்பாட்டாமல் கொண்டு போங்க. அப்படியே ஷார்ட்டாக கொண்டு போக பார்க்காதீங்க. வேரியபிள்ஸோட நேமை மோஸ்ட்லி மாற்றாமல் அப்படியே வந்து கொண்டு போங்க. ஏன்னா உள்ளே நீங்கள் கொண்டு வர அந்த வேரியபிள்ஸ் நேமும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஷார்ட்டாக படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான். இல்லை கரெக்டாக தெளிவாக எழுதிங்கன்னா அது உங்களோட விருப்பப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வந்து ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது கோட் எழுதுறீங்க அப்படின்னா லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் கோட் எழுதுற மாதிரி பார்க்கணும், இல்லை கோடை வச்சு நீங்கள் லாஜிக் கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஜஸ்ட் கோடிங் மட்டும் கொடுக்காதீங்க, அதையும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெப் எசென்சியல்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் அண்ட் சிண்டெக்ஸை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி HTML அது போக வந்து CSS இந்த 2 பார்த்துக்கோங்க. கிளைண்ட் சர்வர் டயக்ராமா வரைய பாருங்க. கிளைண்ட் சர்வர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி அதை கொடுக்க பாருங்க. CSSக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக கொடுக்க பாருங்க. எல்லாத்துலேயும் அந்த டேக்ஸும் அது போக வந்து ஒரு சின்னதாக வந்து உங்களால் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் அந்த பேப்பர்லாம் ஈஸியாக ரன் பண்ண முடியும், அதை எழுத முடியும். டெஃபினிஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் தான். இதில் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணுறது, க்ளோசிங் டேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட பாருங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த URL ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இது பண்ண பாருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு. அங்கங்கே குண்டுக்குழி வந்தாலும் ஒரு சில பேப்பர் கஷ்டமாக வந்தாலும் நம்ம அங்கங்கே ஃபேஸ் பண்ணி எப்படியோ ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் எக்ஸாம் கிட்ட போயிட்டோம். ஸோ கரெக்டாக பைக்கை ஓட்டிட்டு போய் நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். பாதியில் வந்து வண்டியை திருப்பி ஆக்சிடென்ட்டாவோ இல்லாட்டி வந்து ரூட்டை மாற்றிடக்கூடாது. நம்மளோடவே நம்ம எக்ஸாமை முடிச்சு நல்லா ரிசல்ட் வரணும். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களோட பைக்கை உங்களோட வேலை உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.